நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம அக்டோபர் மாத பொது பலன்களை பார்ப்போம். இது எல்லாருக்கும் உண்டான பொது பலன்கள் தான். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் உங்களுக்கு வேணும்னா கீழே என்னோடய நம்பர் இருக்கும், அதை கான்டாக்ட் பண்ணி உங்களோட துல்லியமான பலன்களை வாங்கிக்கோங்க. இப்போ கிரக நிலையை நம்ம பார்ப்போம். அதாவது இப்போ ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறாரு, செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறாரு, சூரியன் புதன் கேது இவங்க 3 பேரும் கன்னியில் இருக்கிறாங்க, சுக்கிரன் துலாத்தில் இருக்கிறாங்க, சனி பகவான் கும்பத்தில், ராகு மீனத்தில் இருக்கிறாங்க. இவர் சூரியன் 17ஆம் தேதி அக்டோபர் 17ஆம் தேதி வரைக்கும் கன்னியில் இருப்பார். அதுக்கப்புறம் 17ஆம் தேதிக்கு மேலே துலாமில் நீச்சமடைவார் சூரியன். சரியா? அதை தான் அந்த சூரியன் நீச்சமடைகிற காலத்தை தான் நம்ம ஐப்பசி தீபாவளி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். ஐப்பசி அமாவாசையை தான் நம்ம தீபாவளின்னு கொண்டாடுறோம். அப்புறம் செவ்வாய் அக்டோபர் 20 வரைக்கும் மிதுனத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் 10 நாள், இந்த மாதத்தில் 10 நாள் கடகத்துக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் புதன் அக்டோபர் 10 நாள், அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் கன்னியில் இருப்பார். அதுக்கப்புறம் 11ஆம் தேதிக்கு மேலே துலாமுக்கு வந்துடுவார். சரியா? சுக்கிரன் அக்டோபர் 13ஆம் தேதி வரைக்கும் துலாமில் இருப்பார். அதுக்கப்புறம் விருச்சகத்துக்கு மாறிடுவார். மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ உங்கள் ராசிநாதன் உச்சமாக இருக்கிறாரு. அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால இப்போ தாய் 4ஆம் இடம்னா தாய் வீடு வாகனம் கல்வின்னு சொல்லுவோம். மாணவர்கள்லாம் நல்ல அபரிவிதமாக படிக்கக்கூடிய தன்மைகள்லாம் இந்த காலத்தில் இருக்கும். பொதுவாகவே புதனோட சம்மந்தப்பட்ட ராசி லக்னம் சம்மந்தப்பட்டதுன்னா பொதுவாகவே நல்லா படிப்பாங்க. இந்த காலகட்டத்தில் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்தஸ்து, கௌரவம், சுயமதிப்பு, மரியாதை எல்லாமே நல்லாவே இருக்குங்க. சூரியன் ஏன்னா கேது கூட தான் சேர்ந்துருக்கிறாரு, இன்னொன்று குரு பார்வையிலே இருக்கிறார். அதனால் உங்களுக்கு ஒரு குறையும் இருக்காதுங்க. 2ஆம் இடம் இயல்பாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமைகள்லாம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி தனம் வரவும் நல்லாவே இருக்கும். யாருக்காக வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள்லாம் உங்ககிட்ட நல்லாவே இருக்கும். அதே மாதிரி உங்களோட 3ஆம் பாவகத்தை சனி பார்க்கறதுனால இளைய சகோதரன் கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் உங்களுக்கு அது நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல தாயால் அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள். அதே மாதிரி வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அற்புதமான நல்ல ஒரு தருணங்கள் தாங்க. அதே மாதிரி உங்கள் 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால புதுசாக கல்யாணம் ஆன தம்பதிகளுக்கெல்லாம் குழந்தை குரு பகவான் குழந்தையை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். உங்கள் 5ஆம் பாகம் நல்லா இருக்குது. அதனால் குலதெய்வ அருள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி உங்களோட 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு, சனி பகவான் பார்க்குறாரு. அதனால் வேலைகளில் சிறு தொந்தரவுகளை கொடுப்பாரு சனி பகவான். ஆனால் அதை குரு பார்வையினால் அது கொஞ்சம் விலகக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது. அதே மாதிரி உங்கள் 6ஆம் இடத்துக்கு சுக்கிரன் அக்டோபர் 13ஆம் தேதிக்கு மேலே அங்கே போயிடுவார். அதனால் இன்னும் கொஞ்சம் வேலைகளில் சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே வேலைகளில் பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் இப்போ அக்டோபர் 13க்கு மேலே சுத்தமாக அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய அற்புதமான தருணங்கள் தான். அப்புறம் உங்களுக்கு அதாவது செவ்வாய் உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால கொஞ்சம் கோபம் ஜாஸ்தியாக வரும். இன்னொன்று அந்த செவ்வாய் 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால கணவன் மனைவிக்கிடையே சிறு பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வரத்தாங்க செய்யும். அது அக்டோபர் 20 வரைக்கும் செவ்வாய் அங்கேயே தான் இருப்பார், 7ஆம் இடத்தை பார்ப்பார். அந்த அக்டோபர் 20 தேதிக்கு மேலே அதெல்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. அதே மாதிரி உங்களோட 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. குரு பகவான் பார்க்கணும் 8ஆம் இடம் தான் தடை தாமதம்னு சொல்லுவோம். அதை குரு பார்வையால் அந்த தடை தாமதங்கள்லாம் விலகக்கூடிய காலகட்டங்கள் தான். ஏதாவது ரொம்ப நாளாக திருமணம் நடக்கலை அப்படின்னா இந்த குரு பகவான் உங்கள் 8ஆம் இடத்தை பார்க்குறதுனா அந்த தடைகள்லாம் விட்டு விலகக்கூடிய நல்ல தருணங்கள் தாங்க உங்களுக்கு. அதே மாதிரி உங்களோட 9ஆம் பாவகத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. சனி பகவான் இருக்கிறதுனால 9ஆம் பாவம் தந்தை ஸ்தானம், பாகியஸ்தானம்னு சொல்லுவோம். சரியா? தந்தையால் வரக்கூடிய அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் கொஞ்சம் தடைபெறுங்க.
அதுக்கப்புறம் இன்னொரு 5 மாதங்கள் கழித்து தான் வந்து அந்த தடைகள்லாம் சரியாகக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் உங்களுக்கு வரும். அதே மாதிரி உங்கள் 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. 10ஆம் இடம் வந்து தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தில் ராகு போன்ற அந்த ராகு வந்து சனி செவ்வாய் பார்வையை வாங்காமல் இருக்கிற வரைக்கும் அந்த ராகு வந்து நல்ல பலனையே தான் செய்வார். ஏன்னா குருவோட வீட்டில் இருக்கிறாரு. குருவோட வீட்டில் குரு மாதிரியே தான் ராகு வந்து செயல்படுவார். தொழில் நல்லா தான் போகும். ஏற்கனவே இப்போ தொழிலில் பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் சரியாகக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி உங்கள் 11ஆம் பாவகம் லாபஸ்தானத்தை வந்து சனி பகவான் தனது 3ஆம் பார்வையாக பார்க்குறதுனால லாபங்களில் வந்து கொஞ்சம் குறையத்தாங்க செய்யும். இன்னொரு 5 மாதங்கள் கழித்து தான் அதெல்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள்லாம் உண்டு. அதே மாதிரி 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாடு போகணும், அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம் சரியா, ஓடிக்கொண்டே இருக்கிறது இயங்கி கொண்டே இருக்கிறது அந்த மாதிரி தொழில்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் நல்லாவே இருக்குங்க. அதே மாதிரி ஃபாரின் போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களாம் இந்த காலகட்டத்தில் வந்து ஃபாரின் கண்டிப்பாக போவீங்க. அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா போய் வரணும்னு பெரியவங்கெல்லாம் பிளான் பண்ணியிருந்தீங்களா, இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு அற்புதமான காலகட்டங்கள் தாங்க. இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன் தாங்க.